வருஷமாக சொற்பொழிவு பண்ணிகிட்ருக்கோம். இந்த 5 வருஷத்துக்குள்ளேயே 50லேருந்து 60 மேடைகள் வரைக்கும் ஏறியிருக்கோம். குரங்கணி முத்துமாலையம்மன் கோவிலில் இது எங்களுக்கு 2வது வருடம். மேலும் ஏதாவது சொற்பொழிவு தேவைப்பட்டதுன்னா அந்த பேனரில் காமிக்கிற நம்பருக்கு நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் எங்களது பணிவான சிரம் தாழ்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இருவரும் இணைந்து இப்பொழுது முத்துமாலை அம்மன் ஸ்தல வரலாறு மற்றும் பக்தி சிறப்பு என்ற தலைப்பில் உங்களிடம் பேச வந்துள்ளோம். இதில் ஏதேனும் பிழை இருப்பின் எங்களை மன்னித்து நிகழ்ச்சி முழுமையையும் இருந்து கேட்டு நாங்கள் மென்மேலும் வளர வாழ்த்தி அருள வேண்டுகிறோம். முழு முதற் கடவுள் விநாயகருக்கான ஒரு பாடல். பெருமானுக்கான ஒரு பாடல். சொல்விலாசமராத நான்மறை தூய ஜோதி என்றோது மார்கதி நல்கியாளையனுள் நடமாடவரிய கல்வி கேள்வியின் நாளவாவழி காதி மேலடி பாடுமா தமிழ் செல்வநாயகனே திருப்போரூரம்மானே
தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறுகளை செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் அதோட வீரியம் குறையிறதுக்காக ஒவ்வொரு கோவிலா போறோம். ஒவ்வொரு கோவில்களையும் நமக்கு ஒவ்வொரு விதமா சிறு சிறு விமோச்சனங்கள் கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு நாம இந்த குரங்கணி முத்துமாலை அம்மனோட தரிசனத்தையும் அதற்கான பலனையும் என்னன்னு பார்ப்போமா? குரங்கணி அப்படிங்கிற இந்த ஊரே புராண தொடர்புடைய ஊர் தான். ராவணன் சீதாதேவிய சிறைப்பிடிச்சு சென்றான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ சீதையை மீட்கிறதுக்காக ராமபிரான் குரங்குகளை, அதாவது வானரப்படைய அணிவகுத்த இடம். அதனால இந்த ஊருக்கு குரங்கணி அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சீதாதேவிய ராவணன் சிறைப்பிடிச்சு போகும்போது புஷ்பக விமானத்திலிருந்து தான் செல்லும் வழிய ராமபிரான் அறிஞ்சிக்க வேண்டி தன்னோட நகைகள் ஒவ்வொன்றையா கலத்தி வீசிக்கிட்டே வராங்க. அப்போ சீதாதேவியோட முத்துமாலை ஒன்று தாமிரபரணி கரையில விழுந்து ஒளி வீசி கொண்டு இருக்குது. அப்போ அந்த வழியா வந்த பனையடியான் அப்படிங்கிறவருக்கு அந்த முத்துமாலைய கண்ணால பார்க்க கூட முடியலையாம். அந்த அளவுக்கு அது ஒளி வீசிட்டு இருந்துச்சான். என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு பக்கத்துல இருந்த மண் சட்டியை வச்சு அந்த முத்துமாலைய மூடி வைக்கிறார். அதுக்கப்புறம்லாம் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த முத்துமாலைய சீதாதேவியோட அம்சமாவே பாவிச்சு அந்த முத்துமாலை இருந்த இடத்த முத்துமாலை அம்மன் அப்படின்னு சொல்லி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் செவி வழியா வந்த ஒரு செய்தியும் இருக்கு. இந்த ஊர் அம்பாலோட பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சமயம் நவாப் ஆட்சி செய்கிற காலத்துல தாமிரபரணி கரைய ஒரு சேர அமைக்கணும், ஒன்று போல அமைக்கணும் அப்படின்னு ஆணையிட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த கோவிலோட சுற்றுப்புற சுவரை இடிக்க வேண்டிய நிலை வருது. அப்போ அதை எதிர்த்து அந்த ஊர் பொதுமக்கள் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அதை தடுக்கிறாங்க. அதுக்கு நவாபோ ரொம்ப ஆணவத்தோட, எங்க உங்க முத்துமாலை அம்மனுக்கு உண்மையிலே சக்தி இருந்தா எங்க நான் கூப்பிட்டோன்னே என்னன்னு கேட்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அந்த ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க, அம்மா நிச்சயமா பதில் சொல்லுவா அப்படிங்கிறாங்க. கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருந்த நவாப் மிகுந்த ஆணவத்தோட மறுபடியும் முத்துமாலை அம்மனை நோக்கி, முத்துமாலையம்மா முத்துமாலையம்மா ஏன் முத்துமாலையம்மா அப்படின்னு ஆணவத்தோட கூப்பிட, இப்போ என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. கருவறையிலிருந்து என்ன அப்படின்னு இடி முழக்கம் போல வந்த அம்பாலோட குரலை கேட்டு நிற்க முடியுமா? நவ பொத்துன்னு மயங்கி கீழேயே விழுந்துட்டாரு. அவர் மட்டுமா விழுந்தாரு, அவர் அமர்ந்து வந்த குதிரையும் விழுந்துட்டு. அப்பேற்பட்ட முத்துமாலை அம்மனுக்காக இப்போ ஒரு பாடல். ஒரு நாளா
தினம் தினம் அம்மாவை பார்க்க வரும் பக்தர்கள் முத்துமாலையம்மா முத்துமாலையம்மா அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் கேட்காத அம்பிகை தன்னோட அருமை பெருமை தெரியாத ஆங்கிலேய அதிகாரிக்கு போய் பதில் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லை. எங்க அம்மா நிச்சயம் பதில் கொடுப்பா அப்படின்னு அம்பாள் மேல முழு நம்பிக்கை வச்சு கூறிய தன்னோட மக்களுக்காக, அதாவது பக்தர்களுக்காக அவ பதில் கொடுத்தா அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. மயங்கி விழுத நவாபின் மீது அம்பாளோட தீர்த்தம் தெளிக்கப்பட்டுச்சு. மயக்கம் தெளிஞ்ச அவன் அம்பாளோட அற்புதத்தை உணர்ந்துக்கிட்டான். கோவிலோட மதில் சுவரை இடிக்க வேணாம் அப்படின்னு வேலையாட்களை பணிச்சான். பின்னர் 2 மண் குதிரைகளை செஞ்சு கோவிலுக்கு கொடுத்தான். அந்த மண் குதிரைகளை இன்றளவும் நாம பெரிய சாமியார்களை பார்க்கலாம். இந்த கோவில் சீதாதேவியோட அம்சமான அவளோட முத்துமாலையை தான் இங்க அம்மனாக வழிபட்டாங்க. இந்த கோவில் முன்பெல்லாம் செவ்வாய் வெள்ளி மட்டுமே நடை திறக்கப்பட்டு தூபம் தீபம் காட்டப்பட்டு வந்திருக்கு. சீதாதேவி சிறையில உண்ணாம நோம்பிருந்தத நினைவு கூர்ற வண்ணம் இந்த முத்துமாலைய மூடி வச்சிருந்த மண் சட்டிக்கு மட்டுமே தூப தீபம்லாம் காட்டப்பட்டு வந்திருக்கு. அபிஷேகம் நெய்வேத்தியம் அதெல்லாம் கிடையாது. ஆனா இப்போ சமீபத்துல தான் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த மண் சட்டிக்கு பதிலா கல்லினால ஆன ஒரு அம்மன் சிலைய சிலாசாசனம் செஞ்சு வச்சு தினமும் 2 முறை நடை திறக்கப்பட்டு தூபாராதனை நெய்வேத்தியம் அபிஷேகம்லாம் நடக்கப்பட்டு மகா பூஜைகள் நடந்துட்டு வருது. இகளை சுற்றிலும் பரிவார தெய்வங்கள் நிறைய இருக்கு. இந்த கோவிலே மிகவும் பெருசு. இங்க இருந்து அங்க வரைக்கும் கல் மண்டபங்களால நிறைஞ்சிருக்கு. இங்க நாராயணர் சன்னதியும் இருக்கு. நாராயணர் ஸ்ரீதேவி பூதேவியோட கல் மண்டபத்துல காட்சி தராரு. இக்கோவில்ல தனித்தனியாக பரிவார தெய்வங்கள், தனி சன்னதி கொண்ட முப்பிடாதி அம்மன், சப்தகன்னிகள், பார்வதி அம்மன், மாரியம்மன், சந்தன மாரியம்மன், பைரவர், வீரபத்ரர், விநாயகர், காசிநாதர், விசாலாட்சி, நவகிரகங்கள் அப்படின்னு நிறைய சன்னதிகள் அமைய பெற்று பிரம்மாண்டமாக காட்சியளிக்குது. மூலவராகிய அம்பாள் கிழக்கு முகம் நோக்கி மலர்ந்த முகத்தோட காட்சி தருவா. அம்பாளோட இந்த நிறைஞ்ச திருக்காட்சி அற்புதமாகவும் அபூர்வமாகவும் இருக்கு. அம்பாள் அமர்ந்த கோலத்துல தங்க கவசம் சாத்தப்பட்டு தங்க திருமேனியா காட்சி தரா. கையில உடுக்கை சேர்ந்த நாகபாஷமும் கிளையும் வச்சிருப்பா. அம்பாள் சிரிச்ச முகத்தோட புன்னகை ஏந்தியவளா சூலமும் கபாலமும் கையில ஏந்திருப்பா. இந்த அம்பாளுக்கு திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா ஆனி மாதம் நடக்கக்கூடிய பெருந்திருவிழா தான். ஆனி கடைசி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது இந்த கோயில்ல மிகவும் விசேஷமானது. அம்பாள் அந்த நாளன்னைக்கு சொக்க தங்க திருமேனியா அவ பக்தர்களுக்கு காட்சி தரா. அப்பேற்பட்ட அம்பாளுக்காக இப்பொழுது ஒரு பாடல். மீன் வாசம் இருக்கும் அடி மீன
பூமாதேவியோட சப்பரத்துல எழுந்தருளி அம்மன் கோட்டைய வலம் வந்து திருவேதி உலா வருவாராம். ஆணை திருவிழா முடிஞ்சு 8வது நாள் தீர்த்தவாரி நடக்கும். அப்போ அம்பாள் தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு தீர்த்தவாரிக்கு எழுந்தருளுவா. ஆணி திருவிழாவுக்கு பக்கத்து கிராமங்கள்லாம் இருந்து குடும்ப சகிதமா மாட்டு வண்டி கட்டிட்டு வருவாங்களாம். எங்க இந்த முத்துமாலை அம்மனோட திருவிழாவை பார்க்க. அது அப்போ. ஆனா இப்போ காரு, பைக்கு, வேனுன்னு வராங்க. பக்தர்கள் நிறைய ஆடு வெட்டி பொங்கல் வச்சு நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. இந்த கோவிலில் உள்ள பெரியசாமி தாமிரபரணி ஆற்றில் மிதந்து வந்தவர். இவர் அம்மனுக்கு தென்புறத்தில் வடக்கு நோட்டி நின்ற கோலத்தில் இருக்கிறவர். இந்த கோவில் அர்ச்சகர் மற்றும் 4 சகோதரர்கள் கனவுல அம்மன் சென்று கேரளாவில் இருந்து என்னோட காவல் வீரன் பெரியசாமி நாளைக்கு தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தில் வருவான், அவனை வரவேற்று என்னோட வடக்கு நோக்கி வலது புறத்தில் அவனுக்கு நின்ற கோலத்தில் சன்னதி அமைச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்பாளோட ஆணைப்படியே அன்று வெள்ளத்தில் பெரியசாமி வந்தாராம். அவரை வரவேற்று சன்னதியும் அமைச்சாங்களாம். குரங்கணி கோவில் வளாகத்துல ஒரு வீடு உண்டு. அத கோவில் வீடுன்னு சொல்லுவாங்களாம். அந்த கோவில் வீட்டுல செவ்வாய்க்கிழமை தோறும் தாமிரபரணி ஆத்துல இருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு மதியம் பெரியசாமிக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயில் பூசாரி தீர்த்தம் கொடுப்பாராம். அந்த தீர்த்தத்தை தெளிச்சா பல்வேறு விதமான நோய்களும் நீங்குமா. மேலும் மத்தியானம் சாம்பார் சாதம் பிரசாதம் செஞ்சு பனைமர ஓலையில உள்ள பட்டையில படைப்பாங்களாம். அந்த சாம்பார் சாத பிரசாதத்தை சாப்பிட்டாலே போதுமா, உடல் பிணியெல்லாம் நீங்கி குணமடைஞ்சிருவாங்களாம் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த சாம்பார் சாத பிரசாதத்தை சாப்பிட்றதுக்காகவே செவ்வாய்க்கிழமை அன்று கூட்டம் கூட்டமா பக்தர்கள் வருகை தராங்க. இப்படி பல வியாதிகளை நீக்கக்கூடிய சர்வ வியாதி பிரசமனியா பக்தர்களுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் தருபவளா குரங்கணி அம்பாள் ஸ்ரீ முத்துமாலை அம்மனாக காட்சி தர. அப்பேற்பட்ட முத்துமாலை அம்மனுக்காக இப்போது ஒரு பாடல். தேவி
அம்மனோட ஸ்தல வரலாறு பார்த்தோம். இப்போ பக்தினா என்ன, பக்தியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாமோ? எவ்வளவோ சாமியை கும்பிட்றோம், எத்தனையோ பூஜைகள் பண்ணுறோம், எத்தனையோ நேர்த்திக்கடன் செலுத்துகிறோம். என்ன பண்ணி என்ன செய்ய? என் கஷ்டம் தீரவே மாட்டேங்குதே. பிள்ளையாரப்பா, என் பிள்ளைக்கு கல்யாணம் வரமே வர மாட்டேங்குதே. முருகா, இத்தனை தடவை சஷ்டி விரதம் இருக்கிறேனே, குழந்தை வரமே கிடைக்கலையே. அம்மா மகமாய், இத்தனை தடவை மாவிளக்கு எடுக்கிறேனே, என் பிள்ளைக்கு வேலையே கிடைக்கலையே. ஐயா சிவபெருமானே, இத்தனை தடவை உனக்காக விரதம் இருக்கிறேனே, என்னோட நோய் தீரவே மாட்டேங்குதே. பெருமாளே, உன்னை எத்தனை ஸ்தலங்களை எத்தனை தடவை சேவிக்கிறேன், என்னோட நோய் எல்லாம் தீரவே மாட்டேங்குதே அப்படின்லாம் புலம்புறோம் இல்லையா? யாராவது ஒருத்தர், நான் ஒரு கோயில் சொல்கிறேன், அந்த கோயிலில் போய் இந்த பூஜையை பாரு, இன்னொரு கோயில் அதில் போய் பால் குடம் எடு, இந்த கோயில் இருக்கு அந்த கோயிலில் போய் இந்த வேலை இந்த நேரத்தில் இந்த அபிஷேகத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா போதும். நாம் மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்க எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா நம்மளை மாதிரியே ஏகப்பட்ட கூட்டம். அது இப்போ. ஆனால் முன்னாலெல்லாம் நடு வீட்டில் ஒரு இடம் பார்த்து குத்து விளக்கு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாமி படம்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு விநாயகர் படம் தான் இருக்கும். அப்படிதான் நம்ம பாட்டி தாத்தா அவங்களோட அப்பா அம்மாலாம் வச்சு வழிபட்டிருக்காங்க. அப்போ நல்ல சந்தோஷமா மனம் நிறைஞ்ச வாழ்வை தானே வாழ்ந்திருக்காங்க. உண்மைதானே? ஆனா இப்ப பாருங்க, நல்ல வெள்ளநரமா இருக்கிற வயக்காட்டை அழிச்சிட்டு பிளாட்டு போட்டு புதுசு புதுசா வீடு கட்டுறாங்க. எத்தனையோ மாடல் மாடலா ரூம் போடுறாங்க. அதில் பூஜை ரூம்னு ஒன்று வச்சிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா 1000 சாமி படம். எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு சாமி படம் இல்லை ஒரு குட்டி விக்கிரகம் வாங்கிட்டு வந்து வச்சிடுறோம். சரி, இத்தனையும் வச்சுக்கிட்டு 4 கிழமைன்னு பார்த்து சுத்தம் பண்ணுறோம். பூ போடுறோம், பொட்டு வைக்கிறோம், நெய்வேத்தியம் பண்ணுறோம், ஸ்லோகம் சொல்கிறோம், நல்லா தான் சாமி கும்பிட்றோம். ஆனால் யாராவது, எப்பா நான் சாமி கும்பிட்டேன், மனம் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. நம்மளுக்கு நாளுக்கு நாள் ஆசைகள் அதிகரிச்சுட்டே போகுது. அதனால சாமியை கும்பிட்ட உடனே நம்ம நினச்சது கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மோட வினைகளோட அளவு என்ன? நம்மளோட வினைகள் கலீர மட்டும் நாம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அதுக்காக இன்னைக்கு நான் இந்த சாமியை கும்பிட்டேன், நான் கேட்டது ஒன்றுமே கிடைக்கல, நாளைக்கு வேற ஒருத்தர் சொல்கிறத வச்சு வேற ஒரு சாமியை கும்பிடுவேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? குரங்கு மாதிரி இங்கே இருந்தாங்கன்னு தாவிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மோட கர்ம வினைகள் கலீர மட்டும் ஏதாவது ஒரு கடவுளை இருக பற்றி நமக்கு வேண்டியதை பொறுமையோட நம்பிக்கையோட கேட்கணும். கிடைக்கிற வரை கேட்கணும். கிடைச்சதுக்கப்புறம் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி வழிபடணும். எப்படி? நாம் ஒரு வகுப்பு முடிச்சிட்டோன்னா பரீட்சை வச்சு அடுத்து தானே அடுத்த வகுப்புக்கு அனுப்புகிறாங்க. அப்படிதான் கஷ்டம் அப்படின்னு ஒன்று வந்தாதான் நம்மளால் அடுத்த கட்டத்தையே அடைய முடியும். இப்போ ஒரு பாடல். வேப்பிலை வேப்பிலை வெக்காளி அம்மன் வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை பண்ணாரி அம்மன் வேப்பிலை, கத்தி போல் வேப்பிலை காளி அம்மன் வேப்பிலை, இடி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை, கத்தி போல் வேப்பிலை காளி அம்மன்
அந்த சோதனை காலத்துல நாம எப்படி இருக்கோம்? ஒழுக்கமா இருக்கிறோமா? அந்த நேரத்திலையும் நாம கடவுள் மேல நம்பிக்கையோட இருக்கிறோமா? அப்படின்லாம் கடவுள் நமக்கு வைக்கிற பரீட்சை தான் இந்த சோதனை. இந்த சோதனை காலத்திலையும் இறைவனோட பாதத்தை உறுதியாகவும் நம்பிக்கோய் நீ வேண்டும் மயன்மார் கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ ஆதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லாய் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே அதுவும் முந்தன் விருப்பன்றே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். கேட்பதெல்லாம் தரக்கூடிய வல்லமை உன்கிட்ட இருக்கு. மேலே உள்ள பிரம்மா விஷ்ணு போன்ற தேவர்களுக்கெல்லாம் அகப்படாத நீ வேணும்னே என்ன உனக்கு அடிமையாக்கி கொண்டாய். அதை நீ எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதையே எனக்கு கொடு, அது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு தாய் தன்னோட பிள்ளைய அடிக்கிறா. அதுக்கு அந்த பிள்ளையோ ஓடி போய் தன்னோட அம்மா கால்களை தான் பிடிச்சிட்டு அழுது, அம்மா என்னை இடுப்பில் தூக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி தாயுள்ளம் கொண்டவன் தான் இறைவன். அவன் தாள்களை இறுக பற்றி கொண்டு அவன் அருளை பெறணும். நம்ம சோதனை அப்படிங்கிற தீயிலிட்ட பொன் போல எப்படி புடம் போட்டு தங்கன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதே மாதிரி இறைவன் உங்களுக்கு இன்பமான வாழ்வை தருவார். பிரகலாதன் கதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவன் தானே. அவரோட தந்தை இரண்யகசிபு அப்படிங்கிற அரக்கன் என்னை பற்றி புகழ், அந்த நாராயணனெல்லாம் புகழாத அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை. மாறாக அவரோட தந்தை கடல்ல தூக்கி போட்டும் விஷத்தை அருந்த செய்தும் தீக்குழியில இறக்கி எத்தனையோ கஷ்டங்களை தந்த போதும் நாராயணா நாராயணா என்ற மந்திரத்தை அவர் எப்பவுமே உச்சரித்திருந்தார். உன்னோட நாராயணன் எங்க தான் இருக்கான் அப்படின்னு அவரோட தந்தை கேட்க, அதற்கு அவனும் நாராயணர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றார். உடனே அங்க இருந்த ஒரு தூணை உடைக்க நாராயணர் நரசிம்ம ரூபத்துல வெளிப்பட்டு பிரகலாதனை காப்பாத்தினார். அதுபோல நாமும் நம்மோட முத்துமாலை அம்பிகையோட பாதங்களை இறுக பற்றி பிடிக்க அம்பாள் நமக்காக நம்மை காப்பாற்றுவாள் அப்படிங்கிறது உண்மை. இப்பொழுது ஒரு அம்பிகை பாடல். கொடுக்கவனா மாறியாதா, ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்கவனா
வேண்டிய வரத்தாருள்ற இருக்கங்குடி மாரியம்மன் பத்தி பார்ப்போமா? இருக்கங்குடி மாரியம்மன் இன்னைக்கு நேத்துக்கு உருவானவல்ல, ராமாயணம் மற்றும் மகாபாரத காலத்திலேயே உருவானவ தெரியுமா? ஒரு சமயம் ராமபிரான் சீதா பிராட்டிய தேடி வடக்குல இருந்து தென்பக்கம் வருவார். அப்படி வந்தபோது இந்த அம்பாள் குடி இருந்த பகுதிக்கு வரும்போது ரொம்ப தண்ணி தாகம் ஏற்பட்டு நீர்நிலைகளை தேடுறாரு. அங்க எதுவுமே கிடைக்கல. அப்போ அவரு கூட வந்தவங்கலாம் சொல்றாங்க, அகத்திய மகரிஷி எல்லா நதிகள்லையும் உள்ள புனித நீரை சேகரித்து வைப்பா அந்த பானையில் வச்சிருக்காரு. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. வைப்பான்னா என்ன? சேர்த்து வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்போ அந்த பானையில் ஒரு பானத்தை விட்டு அதில் இருந்து வர நீரை நாம் பருகலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராமபிரான் தன்னோட கையில் இருந்த பானத்தை விடுறாரு. பானையில் துவாரம் விழுந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஆறா ஓடுது. அந்த ஆத்துக்கு பேரு தான் வைப்பார். இது ராமாயண காலத்தில் ஏற்பட்டது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மகாபாரத காலம். மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் இந்த பகுதியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பீமனுக்கு தண்ணி தாக எடுத்து மயங்கி விழுந்துடுறான். உடனே அர்ஜுனன் கங்காதேவியை வேண்டிட்டு நிலத்துக்கு அடியில் ஓடுற கங்காதேவியை தன்னோட பானத்தை விட்டு மேலே கொண்டு வரான். அந்த நீர் ஆறாக ஓடி வந்து பீமனோட தாகத்தை தணிக்குது. இந்த ஆற்றோட பெயர் தான் அர்ஜுனன் ஆறு. இந்த வைப்பாருக்கும் அர்ஜுனனாருக்கும் நடுவுல வீற்று அருள்பாலிக்க கூடியவ தான் நம் இருக்கன்குடி மாரியம்மன். இவ கண் நோயை தீர்க்கக்கூடியவ. அதனாலும் தாயாருக்கு இரு கண்குடி மாரியம்மன் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த ஸ்தலத்துக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் வயனம் அப்படிங்கிற நேர்த்திக்கடன் செலுத்தி அனைவரும் நலம் பெறுறாங்க. வயனம் அப்படின்னா என்ன? கோவில்லையே தங்கி தூங்கி அங்குள்ள ஆற்றினில குளிச்சுட்டு கோவில் அம்பாளோட பிரசாதத்தை உண்டு நேர்த்திக்கடன் செலுத்துறது. இந்த பிரார்த்தனை இந்த கோவில்ல மிகவும் பிரசித்தமானது. இப்போ ஒரு பாடல். நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா, கண்ணபுர நாயகிய மாரியம்மா. நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. அம்மா கண்ணபுர நாயகிய மாரியம்மா. நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா. கண் திறந்து பார்த்தாலே போதும் அம்மா, எங்க கவலையில மனசை விட்டு நீங்கும் அம்மா. அம்மா கண்ணபுர நாயகிய மாரியம்மா. நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாரும் அம்மா. உத்தமியே உன்னருளை நாடி வந்தோம், பொம்பை உடுகையோடு நன்மகிமை பாடி வந்தோம். பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும் அம்மா, பச்சிலையில் தேரெடுத்து வர வேண்டும். உன் பக்தருக்கு வேண்டும் வரம் தர வேண்டும். கண்ணபுர நாயகிய மாரியம்மா. நாங்க கரகமேந்தி ஆட வந்தோம் பாருமம்மா.
வைத்து பொங்கலிட்டோம். மலையேறும் தாய் உனக்கு பொங்கலிட்டோம். அரிசி மாவிளக்கை ஏற்றி வைத்து பொங்கலிட்டோம். உலகால பிறந்தவளே அருள் தருவாய். உலகால பிறந்தவளே அருள் தருவாய். எங்க வீடெங்கும் பால் பொங்க வரம் தருவாய். கண்ணபுரனாகிய மாரியம்மா நாங்க கரகமெதி ஆட வந்தோம் பாருமம்மா. கதிரந்து பார்த்தாலே போதும் அம்மா, எங்க கவலையெல்லாம் மனசை விட்டு நீங்குமம்மா. அம்மா கண்ணபுரனாகிய மாரியம்மா நாங்க கரகமெதி ஆட வந்தோம் பாருமம்மா. அடுத்து திருவேற்காட்டு கருமாரியம்மனோட கருணையை பற்றி பார்ப்போமா? மாரியம்மன் உருமாறி வர்றவ தான் கருமாரி. இவ ஒரு முறை கிழவி வேடம் பூண்டு, அதுவும் குறி சொல்லக்கூடிய கிழவியா சூரியனை போய் பார்க்குறா. சூரிய பகவானும் குறி சொல்கிற கிழவி தானே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்ட கருமாரியம்மன் வயதானவங்கன்னு ஏளனமா நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறத சூரியனுக்கு உணர்த்த தன்னோட சுய ரூபத்தை காட்டுறா. உடனே எனக்கு ஞான உபதேசம் வழங்க கேட்டு அவ பாதத்தை பணிஞ்சு சூரிய பகவான் மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு கருமாரியோ எப்பவும் ஒருவரோட புறத்தோற்றத்தை வச்சு எள்ளி நகையாடக்கூடாது அப்படிங்கிறத உனக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும், அவங்கள ஏளனப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ஒவ்வொருத்தருக்கும் உள்ள தூய்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு உணர்த்துறதுக்காகவும் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே சூரிய பகவான் நான் நினைச்சதை தவறு, என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. என்றென்றைக்கும் எனக்கு ஞானத்தை அருளிய தங்களை நான் வழிபடுவேன். அதற்கு சாட்சியா 2 முறை என்னோட ஒளி உங்க மீது படுவதற்கு வரமருளுங்களேன் அப்படின்னு சூரிய பகவான் வேண்டார். இந்த நிகழ்வு திருவேற்காற்றுல இன்றளவும் புரட்டாசி மாதமும் பங்குனி மாதமும் நடந்து வருது. இப்போ ஒரு பாடல். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, தலைமேல மணிமகுடோ என் தாய் தந்த பூங்கரகோ, நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும், உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரந்தா மாரியம்மா.
கொட்டிய கையும் வலிச்சு போச்சு நல்ல கொடி வளைவிகளிட்டு போச்சு கொட்டிய கையும் வலிச்சு போச்சு நல்ல கொடி வளைவிகளிட்டு போச்சு நித்திர வந்து நில்லாபம் மறைக்குது உத்தரவு கொடு காளித்தாயே நித்திர வந்து நில்லாபம் மறைக்குது உத்தரவு கொடு காளித்தாயே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே. சுகமாக வாழ்க எல்லோரும் நோயின்றி வாழ்க எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும் ஓம் 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 நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு முத்துமலைவன் திருக்கோவிலின் கூட விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்றைய தினத்தில் மாலை 5:30 இசை சொற்பொழிவும் அதனைத் தொடர்ந்து செல்வ குழந்தைகள் சிவராமபிரியா மற்றும் சி யாழினி ஆகிய குழந்தைகளின் இசையுடன் கூடிய பக்தி சொற்பொழிவு இத்திருக்கோயிலுடைய சிறப்புக்கள், அம்மனின் சிறப்புக்கள், இவ்வூரின் சிறப்புக்கள் ஆகிய அனைவற்றையும் தொகுத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நம்ம எல்லாம் கட்டி போட்டு அவர்களையே நோக்கி அம்மனையும் துதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இன்று வழங்கியுள்ளார்கள். அந்த செல்வ குழந்தைகளுடைய சிறப்புகளையும் வளரும் திறமைகளையும் பாராட்டி எனது சொந்த அன்பளிப்பாக ரூபாய் 501 காணிக்கையாக வழங்குகிறேன். அடுத்ததாக ஒரு மணி நேரம் நமக்கு போனதே தெரில. இதுக்கு முந்தி இந்த பக்தி பாடல்கள் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். யார்? சூலமங்கலம். அந்த சகோதரிகள் மாதிரி வரணும், வளரணும், எல்லா கோயிலும் பண்ணணும். சொல்கிறது தெரியுதா? அதான் என்னுடைய ஆசை, முத்துமாலையம்மனுடைய ஆசை. முத்துமாலையம்மன் கோயிலில் உங்கள் பாட்டு அரங்கேறிருக்கு. மக்கள்லாம் ரொம்ப ரசித்து கேட்டாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். கோயில் முத்துமாலையம்மா உங்களுக்கு கொடுத்து அனுப்பிய மாலையையும் இதுவும் கிஃப்ட்டு எல்லாம் தர்றோம். மேன்மேலும் ராமபிரியா யாழினி, அதாவது ராமபிரியா சகோதரிகள் அப்படின்னு பட்டம் வாங்கி எல்லா கோயில்லையும் பாடணும், மேன்மேலும் வளரணும். நீங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி பிள்ளைகள், அப்படி தானே? அதனால் உங்களுடைய பூர்வீகம்லாம் தெரியும். நல்லா முத்துமாலையம்மனை வேண்டி ரொம்ப 1 மணி நேரம் இசைக்கலைச்சேரி மக்கள் அமைதியாக கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். எங்கள் கோயில் சார்பாக திருப்பி ஆளுக்கு ஒரு இது அணிவித்து மாலை அணிவிக்கிறேன்.
சகோதரிகளாக இருந்தாலும் அக்காவுக்கு தான் முதல் மரியாதை. அதனால் அக்கா ஆண்டவனுடைய படைப்பு அப்படி தான். அக்கா, அதுக்கப்புறம் தங்கச்சி. இந்த பணமுடிப்பு முத்துமாலை அம்மா கொடுக்க சொன்னது, அதை நிறைவேற்றி விட்டோம். அதாவது இவங்க இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்காங்க, அவங்களுடைய மகா. அதனால் இந்த பாடகிகள் தொடர்ந்து வளர ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் வளர்க. வாழ்த்துக்கள் முத்துமாலை அம்மன் அருளால்.